ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சனிக்கிழமை காலையிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நம் காண கர்த்தர் நமக்கு உதவிச்சுவராக. சனிக்கிழமை நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாய் சந்தோஷமாய் காணப்பட கர்த்தர் தாமே ஒத்தாசை பண்ணுவாராக. எஸ்ஐயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஜனங்களை கண்டித்து உணர்த்தி அவர்கள் மேல் சாபங்களையும் அவர்கள் பாரங்களையும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பகுதி. ஆனால் 6ஆம் அதிகாரம் முதல் கடைசி அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான எச்சரிப்புகள், மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி அழகான ஒரு புஸ்தகம் தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். அந்த புஸ்தகத்தினுடைய 30ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் இல்லாவிட்டால் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு மத்தியில அந்த எதிரானவர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்கிறதை 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லி 15ஆம் வசனத்தை சொல்லும்போது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமரிக்கும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் இன்னும் கூட தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்காதவர்கள். ஏனென்றால் அங்கே சொல்லியிருக்கிறது, நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் என்று சொல்லுகிறது. அப்படி செய்ய மனதில்லாதிருந்தால் உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்களாம். 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால். நிறைய பேருக்கு விசுவாசிகள் என்று சொல்கிறோம், ஆனால் உண்மையான மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறோமா எனக்கு ஒரு சந்தேகம். ஏனென்று கேட்டால், மனம் திரும்பினவன் தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறவன், மனம் திரும்பினவன் பொல்லாப்புகளுக்கு தன்னுடைய வழியில் விலக்கினவன், மனம் திரும்பினவன் கர்த்தருடைய முகத்தை நோக்கி முன்னோக்கி போகிறவன். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய சன்னிதானத்தில் மனம் திரும்பினவர்களின் வாழ்க்கை. இங்கே சொல்லியிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால். மனம் திரும்பிட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏனென்று கேட்டால், அமரிக்கும் நம்பிக்கையுமே, இன் குவைட்னஸ் அண்ட் இன் கான்ஃபிடன்ஸ் ஷால் பி யுவர் ஸ்ட்ரெங்த். அப்போ அமரிக்கும் நம்பிக்கையும், பதறி போகாமல், கோபப்பட்டு விடாமல், எதிர்பேசி விடாமல், அமெரிக்கையாய் அமைதியாய் நம்பிக்கையோடு காத்திருந்தால் அந்த அமெரிக்கும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். இப்போ நமக்கு நல்ல பலன் வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலனாயிருக்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொண்டவர்கள் அமெரிக்காயும் நம்பிக்கையோடும் காத்திருந்தால், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அதுவே அவருடைய பலனாயிருக்கும். இந்த நாளில் நம்முடைய பலன் நம்முடைய சரீரத்தினுடைய பலன் அல்ல, நாம் எதை உட்கொள்கிறோமோ அதனால் உள்ள பலன் அல்ல. அமெரிக்கையும் நம்பிக்கையும், இன் குவைட்னஸ் அண்ட் இன் கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த், மை ஸ்ட்ரெங்த். அப்படிப்பட்டதான பலனால் தரிப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. காட் பிளஸ் யூ. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு தந்தை இந்த நாள் வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே எங்கள் பலனாயிருக்க உதவி செய்ய வேண்டும் என்று நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அமர்ந்திருந்து உடைய ரட்சிப்பை காண எங்களுக்கு ஒத்தாசை. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையை, உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க மரண பரியந்தம் நிலைத்திரு, அவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகினால அந்த ரட்சிப்புக்காக நிறைவு பெறத்தக்கதான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை படைத்து மனம் திரும்பி காத்திருக்க ஒரு நாளும் ஒத்தாசை. இந்த நாளிலே விசேஷமாக இருக்கின்ற ஒத்தாசைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் என் பலனாயிருக்கிறது. God bless you abundantly again and again and again and again. Amen.